ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1, 2020 ஓகேவா. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா அக்டோபர் முடிச்சிட்டோம் ஓகேவா. அக்டோபர் ஃபுல்லாக முடிச்சாச்சு, அதேமாரி நவம்பர் ஃபுல்லாக முடிச்சாச்சு ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசம்பர் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க. அக்டோபர் ஃபுல்லாக படிச்சிருங்க, நவம்பர் ஃபுல்லாக படிச்சிருங்க ஓகேவா. நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அக்டோபர் ஃபுல்லாக, நவம்பர் ஃபுல்லாக அதில் பார்த்திங்கன்னா டேட் வைஸில் நான் போட்டிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க ஓகேவா. வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா டிசம்பர் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா. தினமும் 10 நடப்புகள் அப்படிங்கிற டைட்டில் நான் என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு வந்துட்டுருக்கிறேன். இதை பார்த்துக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஓகேவா. நீங்கள் படிக்கும்போதே தெரியும். கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு 6 மந்த் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போனோமா, எந்த எக்ஸாமில் இருந்தாலும் அவங்க எத்தனை சிஏ கேட்டாலும் ஓகேவா, நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா. அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது லேட் பண்ணிகிட்டு இருக்காதுங்க. நம்ம அப்புறமேட்டு படிச்சிக்கலாம், இப்போ படிச்சிக்கலாம்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் அப்புறமேலாம் படிக்கவே முடியாது, வேஸ்ட் அது ஓகேவா. சரி ஓகே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா. அதேமாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே. அதேமாதிரி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பெல் ஐக்கானை நிறைய பேர் கிளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க ஓகேவா. சரி, அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா எந்த வித லிங்க்குமே அனுப்பாமல் நீங்களாக என்ன பண்ணுவோம், உங்களுக்காக அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா. அதேமாதிரி நம்மளுடைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் டிஎன்பிசி படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ லிங்க்கை சென்ட் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. சரி, அதேமாதிரி நாம் டெய்லியும் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். டிஎன்பிசி குரூப் 1, 2, 2A, 4 VAO இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் தான் ஓகேவா. 9750088052 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா. நேம் சென்ட் பண்ணி கண்டிப்பாக நான் என்னுடைய டெஸ்ட் பேஜில் கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணி விடுவேன் ஓகேவா. ஆட் பண்ணிடுவேன், நோ ப்ராப்ளம் ஓகேவா. அதேமாரி வாட்ஸ்அப்புக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். வாட்ஸ்அப் நம்பர் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அந்த ஆர்டினரி மெசேஜெலாம் கண்டிப்பாக சென்ட் பண்ணாதீங்க, நான் அதை பார்க்க மாட்டேன் ஓகேவா. வாட்ஸ்அப் மட்டும் தான் பார்ப்பேன் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகலாம். சரி ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, எந்த அரசு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் பழம் பதனிடும் நிலையம் அமைக்க உள்ளது ஓகேவா. எந்த அரசு ஓகேவா. எந்த அரசு அப்படின்னா இது பார்த்திங்கன்னா தமிழக அரசு தான். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தமிழக அரசு. ஆப்ஷனில் இல்லை ஓகேவா. தமிழக அரசு தான் பார்த்திங்கன்னா இந்த தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் என்னது பழம் பதனிடும் நிலையம் அமைக்க உள்ளது. எங்கன்னு பார்த்திங்கன்னா சேலம் ஓகேவா. எங்கள் டிஸ்ட்ரிக்கு ரைட்டா. எங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த சேலத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த அரசு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை பார்த்திங்கன்னா இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து கருமந்துறை ஓகேவா. கருமந்துறை அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேவா. கருமந்துறை ஓகே. இது பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும் ஓகேவா. 40 கிலோமீட்டர்ஸ் இது பார்த்திங்கன்னா வரும். எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வருது ஓகேவா. நான் இருக்கிற என்னுடைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டா இது பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் ஓகேவா. இதெல்லாம் நாங்கள் அதிகமாக போன இடம் தான் ஓகேவா. அந்த கரும்புந்துறை பகுதி ஓகேவா. சரி, இங்கே தான் பார்த்திங்கன்னா சேலத்தில் கரும்புந்துறையில் பார்த்திங்கன்னா தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது ரைட்டா. அங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த சார்பாக தான் பார்த்திங்கன்னா இந்த பழம் பதனிடும் நிலையம் பார்த்திங்கன்னா அமைக்க போகிறாங்க ரைட்டா. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அங்கே பார்த்திங்கன்னா சில பொருட்களை உற்பத்தி பண்ணி விற்பனை செய்ய போகிறாங்க ரைட்டா. என்னென்னு பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டு பொருட்கள், என்னது மதிப்பு கூட்டு, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் ஓகேவா. அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னு தூக்கி போடுறோம் பார்த்திங்களா, அந்த பொருளையே மறுபடியும் எடுத்து வேறு ஒரு பரிணாமத்தில் ரெடி பண்ணி சேல்ஸுக்கு விடுறது தான் பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் ஓகேவா. மதிப்பு கூட்டு பொருள் ஓகேவா. மதிப்பு கூட்டு பொருள்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. எக்கனாமிக்ஸில் இதெல்லாம் தேவைப்படும் ஓகேவா. மதிப்பு கூட்டு பொருள்னால் என்ன அர்த்தம், நம்ம ஆல்ரெடி ஒரு பொருளை வாங்கி அதை பயன்படுத்திட்டு ரைட்டா, அதுக்கப்புறம் இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணிடுறோம் பார்த்திங்கன்னா, வீசிடுறோம் பார்த்திங்களா, அந்த வீசின பொருளை மறுபடியும் எடுத்துகிட்டு அதை வேறு ஒரு பரிணாமத்துக்கு, அதாவது மனிதனுக்கு பயன்படும் விதமாக அதை மாற்றி மறுபடியும் மனிதன்கிட்டே விற்பனை செய்கிறது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டு பொருள் ரைட்டா. அப்போ அந்த மதிப்பு கூட்டு பொருள்களான ஜூஸ், ஜாம், ஊறுகாய், பிக்கல் இருக்குதுல்ல
ஊறுகாய். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னது உற்பத்தி செஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, விற்பனை செய்ய போகிறாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே இப்போ பண்ண போகிறது. ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. சேலம் கரும்புத்துறை. ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில் திட்டங்களுக்கு பயிற்சி வழங்க தமிழக அரசு எதனுடன் ஒப்பந்தம். ஸோ செபி. ஓகேவா. ஸோ இந்த செபி நிறுவனத்தோடு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில்நுட்பங்களுக்கு பயிற்சி. என்ன பயிற்சி அப்படின்னா ஓகேவா. ஸோ அவங்க ஓகேவா இம்ப்ரூவ்மெண்ட்டு மேம்பாடு. ஓகேவா. ஸோ அவங்களுடைய நிறுவனத்தினுடைய மேம்பாடு. ஓகேவா. மேம்பாடு அடையிறதுக்காக ஓகேவா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த செபி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த தமிழக அரசு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த சிறு குறு ஓகேவா தொழில் நிறுவனங்களும் அவங்களுக்கான திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா மேம்பாடு அடையிறதுக்கான எல்லா ஐடியாவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம ஸ்டேட்டோட அந்த பொருளாதார வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதனுடைய பிளான். ஓகேவா. ஸோ அதுக்காக தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் செபியோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க இந்த ஒப்பந்தத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உலகின் காற்று மாசு அதிகமுள்ள நகரங்கள் பட்டியலில் முதலிடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ லாகூர். ஓகேவா. ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த லாகூர் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே காற்று மாசு அதிகம் உள்ள நகரங்களில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஓகேவா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றின் நுண்துகள் குறியீடுன்னு சொல்லுவாங்க. அந்த குறியீடு பேர், அந்த இண்டெக்ஸ் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா காற்று நுண்துகள் குறியீடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே 423 இருக்குது. எவ்வளோ இருக்குது, 423 இருக்குது. ஸோ வெரி 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 டேஞ்சரஸ். ஓகேவா. ஏன்னா 50க்கு கீழே தான் இருக்கணும். ஓகேவா. அந்த காற்று நுண்துகள் குறியீடு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50க்கு கீழே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஓகேவா அந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு, அதாவது மக்களுக்கு எந்த வித தீங்கையும் ஏற்படுத்தாத காற்று அப்படின்னு சொல்லி அது அர்த்தம். ரைட்டா. 50க்கு கீழே இருந்தால் இது என்ன 423 இருக்குது. அப்போ எப்படி இருக்கும் இது, ரைட்டாக யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. மிகவும் மோசமான நிலைமையில் இந்த லாகூர் இருக்குது. ஓகேவா. சரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி தான். ஓகேவா. ரெண்டாவது இடத்துல யார், நம்ம டெல்லி இருக்குது. அவங்க வந்து 229 இண்டெக்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா. நுண்துகள் குறியீடு எவ்வளோ இருக்குது, 229. ஸோ நம்மளும் அந்த டேஞ்சரஸில் தான் இருக்குது. நம்ம டெல்லி வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம், ஆனால் இதுவும் டேஞ்சரஸில் தான் இருக்குது. ரைட்டாக அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதே பாகிஸ்தானுடைய கராச்சி. ஓகேவா. ஸோ இங்கே ஒரு இன்னொரு டிஸ்ட்ரிக். ஓகேவா. கராச்சி. அது வந்துன்னா இது வந்து மூணாவது இடத்துல இருக்குது. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காத்மாண்டு. ஓகேவா. ஸோ காத்மாண்டு வந்து பார்த்திங்கன்னா 7வது இடத்துல இருக்குது. காத்மாண்டு என்னது, நேபாள் தலைநகரம் தான் வந்து பார்த்திங்கன்னா காத்மாண்டு. இந்த காத்மாண்டு வந்து பார்த்திங்கன்னா 7வது இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்க குறியீட்டு நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா காற்று குறியீட்டு நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உலக எய்ட்ஸ் தினம். ஓகேவா. ஸோ எப்போது உலக எய்ட்ஸ் தினம் வந்து பார்த்திங்கன்னா December 1 எவ்ரி இயர். ஓகேவா. ஸோ எவ்ரி இயர் December 1 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எய்ட்ஸ் தினம் வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கப்படுது. ரைட்டா. ஸோ எய்ட்ஸு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொதுவான நோக்கம். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எண்டிங். ஓகேவா. எண்டிங் த HIV or AIDS epidemic, resilience and impact. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான இந்த உலக எய்ட்ஸ் தினத்துக்கான வந்து பார்த்திங்கன்னா தீம். ஓகேவா. ஸோ எண்டிங் த HIV or AIDS epidemic, ரெசிலியன்ஸ் அண்ட் இம்பேக்ட். ஓகேவா. ஸோ ஹெச்ஐவினா நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியும். ஓகேவா. ஸோ ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். ஓகேவா. ஸோ அதேமாதிரி எய்ட்ஸ்னால் நம்மளுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியும், அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ராம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா. ஸோ அமெரிக்காவில் ராபர்ட் காலோ அப்படிங்கிறதுல தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எய்ட்ஸ் நோய் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா. ஸோ இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு ஓவரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ December 1. ஓகேவா. இந்த தீம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதே இதுக்கான டெம்பரரி மருந்து. ஸோ இது வந்துருச்சுன்னா அவ்வளோதான்,
டெத்து தான், எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 months வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த லைஃப்பை இன்க்ரீஸ் 2 months or 3 months அந்த மாதிரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ அசிடோதையமிடின், ஓகேவா. ஸோ அசிடோதையமிடின் அப்படிங்கிற மெடிசன், ஓகேவா. பட்டு ஃபுல்லாலாம் காப்பாற்ற முடியாது, ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மெரியம் வெப்ஸ்டர் அக்ராதி, ஓகேவா. ஸோ மெரியம் வெப்ஸ்டர் அக்ராதி 2020ஆம் ஆண்டின் சிறந்த சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தொற்று நோய் அப்படிங்கிற சொல்லை என்ன பண்ணியிருக்கிறாங்க, செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. தொற்று நோய் அப்படிங்கிற சொல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரியம் வெப்ஸ்டர் அக்ராதி 2020ஆம் ஆண்டின் சிறந்த சொல்லாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ தொற்று நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் மற்றும் கிரேக்கம், ஓகேவா. லத்தீன் ப்ளஸ் கிரேக்கம். ஸோ இது ரெண்டும் கலந்த கலவை தான் இந்த சொல். 2 மொழியும் கலந்த கலவை தான், லத்தீன் மற்றும் கிரேக்கம் போன்ற 2 மொழிகள் கலந்த மொழி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொற்று நோய் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இந்த தொற்று நோய்ங்கிற வார்த்தை தான் பார்த்திங்கன்னா இந்த மெரியம் வெப்ஸ்டர் அக்ராதி 2020 என்ன பண்ணிருக்கிறாங்க, சிறந்த சொல்லாக எடுத்துருக்கிறாங்க, ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ரியகு, ஓகேவா. ஸோ ரியகு அந்த பேர் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுகோள், ஓகேவா. என்ற சிறுகோளில் வந்து மண் மாதிரியை பூமிக்கு கொண்டு வரும் விண்கலம் எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஹயபூசா 2, ஓகேவா. ஸோ ஹயபூசா 2 அப்படிங்கிற இந்த விண்கலம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுகோள் ரியகு அப்படிங்கிற சிறுகோளில் போய், ஓகேவா, தரை இறங்கி அங்கே இருக்கக்கூடிய மண் மாதிரி என்ன பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ மீண்டும் என்னது பூமிக்கு புறப்பட்டுருச்சு, ஓகேவா. சரி, இந்த ஹயபூசா 2 அப்படிங்கிற விண்கலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் தான் அமிச்சாங்க, ஓகேவா. ஸோ யார், ஜப்பான் தான் அமிச்சாங்க 2014, ஓகேவா. ஸோ 2014 தான் என்ன பண்ணாங்க, அமிச்சாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியகு அப்படிங்கிற சிறுகோளில் போய் அங்கே இருக்கக்கூடிய மண் மாதிரி என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க இவங்க இந்த ஹயபூசா 2 அப்படிங்கிற விண்கலத்தை வந்து பார்த்திங்கன்னா 2014 அமிச்சாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிருச்சு அந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியகு சிறுகோளில் போய் அந்த மண்ணை என்ன பண்ணிடுச்சு, கலெக்ட் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2019 ரிட்டன் கிளம்பிருச்சு அங்கேருந்து, ஓகேவா. நவம்பர் மாதம் 2019 என்ன பண்ணிச்சு, அந்த ரியகு சிறுகோள்லேருந்து இப்போ பூமிக்கு, அதாவது ஜப்பானுக்கு என்ன வந்துடுச்சு, கிளம்பிருச்சு, ஓகேவா. அது இப்போ வந்துகிட்டு இருக்குது, ரைட்டா. அது இப்போ வந்துட்டுருக்குது. என்ன சார் ட்ரெயின் வர மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா. சரி, அதுமாரி தான் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஓகேவா. அது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2019 வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரியகு கோல்லேருந்து ஜப்பானுக்கு கிளம்பிருச்சு. ஸோ ஆன் தி வேல தான் அது இருக்குது, ஓகேவா. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அதே வரும் பார்த்திங்கன்னா பூமியிலேருந்து இந்த ரியகு கோளுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து பார்த்திங்கன்னா 30 கோடி கிலோமீட்டர்ஸ், ஓகேவா. அளவு 30 கோடி கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இடையே உள்ள கேப்பு, பூமி டு அந்த ரியகு சிறுகோளுக்கு இடையே உள்ள கேப் எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 30 கோடி கிலோமீட்டர்ஸ் தூரம், ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புரவி புயல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஓகேவா. ஸோ புரவி புயலுக்கு புரவி என்ற பெயர் எந்த நாடு வழங்கியது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாலத்தீவு தான், ஓகேவா. ஸோ இந்த மாலத்தீவு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரவி அப்படிங்கிற பேரை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால ஏற்பட்டது தான் இது, ஓகேவா. தென்கிழக்கு வங்கக்கடல், ஓகேவா. ஸோ தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வினால தான் என்னது இந்த புயல் ஏற்பட்டுச்சு. அந்த புயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரவி. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார்ட் ஆனதுனால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க புரவி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மாலத்தீவு தான் இந்த புரவி அப்படிங்கிற பேரை வச்சவங்க, ஓகேவா. ஸோ காரணம் வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு தான் காரணம், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், மின்மயமாக்கப்பட்ட திகாவாரா பாண்டிக்குய் ரயில் நிலையம், ஓகேவா. ஸோ திகாவாரா பாண்டிக்குய், ஓகேவா, ரயில் நிலையம் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், ஓகேவா. ஸோ ராஜஸ்தான் இது வந்து பார்த்திங்கன்னா NWR, ஓகேவா. ஸோ நார்த் வெஸ்ட் ரயில்வே. இந்த ராஜஸ்தான் எதில் வருது, நார்த் வெஸ்ட் ரயில்வேயில் வருது, ஓகேவா. ஸோ வடமேற்கு ரயில்வேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜஸ்தான் வருது. ஸோ இந்த ராஜஸ்தானில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திகாவாரா பாண்டிக்குய் ரயில் நிலையம் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் முழுதும் மின்மயமாக்கப்பட்ட முதல் ரயில் நிலையம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திவாகரா அண்ட் பாண்டிக்குய் ஃப்ரம் ராஜஸ்தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதல் முழுதும் மின்மயமாக்கப்பட்ட ரயில் நிலையம், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜோனலில் வருதுன்னு பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் ரயில்வே, ஓகேவா. ஸோ வடமேற்கு ரயில்வேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வருது, அது நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர்
ஸோ இது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் வழியாக. ஸோ ஜெய்ப்பூர் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ராஜஸ்தானுடைய தலைநகரம் யார்? ஜெய்ப்பூர். ஓகேவா, அந்த ஜெய்ப்பூர் வழியாக டெல்லி டு அஜ்மீர். ஓகேவா, டெல்லி டு அஜ்மீர். ஓகே, ஸோ டெல்லி டு அஜ்மீர். சார் அஜ்மீர்னு சொல்கிறீங்களே, பிரியாணி கடையான்னு கேட்குறீங்களா? சரி, ரைட்டு. ஓகே, ஸோ எல்லா பிரியாணி கடைக்கும் என்னது அஜ்மீர் ஹோட்டல்னு பேர் வச்சுருக்கிறாங்க இல்லை? சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இது. ஓகேவா, ஸோ முஸ்லீம்ஸுக்கு அதிகமாக வாழக்கூடிய இடம். ஓகே, சரி, டெல்லி டு அஜ்மீர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் வழியாக போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திவஹாரா பாண்டிகுய் ரயில். ஓகேவா, ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா மின்மயமாக்கியிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பியூஷ் கோயல். ஓகேவா, ஸோ பியூஷ் கோயல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நல்லா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல். ஸோ ஓகேவா, ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு, கோயல். ஓகேவா, நீங்கள் கோயில்னு நினச்சிக்காதீங்க, ரைட்டா? கோயில்னு நினச்சிக்காதுங்க, கோயில் கிடையாது, கோயல். ஓகே, பியூஷ் கோயல் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திய ரயில்வே துறை அமைச்சர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், துவாரே சர்க்கார் திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகம் அப்படின்னு சொல்லி, துவாரே சர்க்கார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வழங்குற திட்டம்னு இதுக்கு அர்த்தம். ஸோ அது எந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில். ஸோ அந்த மாநிலத்தினுடைய சிஎம் வந்து பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஓகேவா, ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த துவாரே சர்க்கார் அப்படிங்கிற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரசின் 11 திட்டங்கள். ஓகேவா, ஸோ அரசின் 11 திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வீட்டு வாசலிலே கொண்டு போய் சேர்க்குற திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துவாரே சர்க்கார் திட்டம். ஓகேவா, மக்களினுடைய வீட்டு வாசலிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய 11 திட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துவாரே சர்க்கார் திட்டம். ஓகேவா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய ஒரு 4 திட்டங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதை பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒன் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா கன்னியஸ்ரீ அப்படிங்கிற திட்டம். ரைட்டா, இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை திருமணத்தை வந்து பார்த்திங்கன்னா தடுத்துறது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் கொடுக்கறது. ஓகேவா, ஸோ நல்லா பார்த்துங்க, ப்ராஹிப்டு. ஓகேவா, இந்த குழந்தை திருமணத்தை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறது, அதேமாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல எஜுகேஷன் கொடுக்கறது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தினுடைய ஃபஸ்ட்டு பிளானு. ரைட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஷாஸ்ரீ. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஷா. ஓகேவா, சிக்ஷாஸ்ரீ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க பார்த்திங்களா, 5ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரலாம். ஓகேவா, ஸோ 5th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரலாம் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் வழங்குறது. ஓகேவா, ஸ்காலர்ஷிப் வழங்குற திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஷாஸ்ரீ. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தபோசிலி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்சி பீப்புள் இருக்கிறாங்க பார்த்திங்களா, ஸோ அவங்களுக்கான ரிட்டையர்மெண்ட்டு ஓய்வூதியம். ஓகேவா, ஸோ அந்த பென்ஷன் திட்டம், ரைட்டா, ஓய்வூதியம், அந்த எஸ்சி பீப்புளுக்கு மட்டும் அந்த ஓய்வூதிய திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தபோசிலி பாண்டு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, ஸோ இந்தமாரி 11 திட்டங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த மேற்கு வங்காள அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த 11 வந்து பார்த்திங்கன்னா மக்கள் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கியூ வரிசையில் நின்று வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. கவர்மெண்ட்டே வந்து எங்கே வருது, மக்களுடைய வீட்டு வாசலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து அந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த துவாரே சர்க்கார் திட்டத்தினுடைய ஸ்பெஷல். ஓகேவா, மேற்கு வங்காளம் இது மம்தா பானர்ஜி அவங்களுடைய சிஎம், அவங்க தான் இதை பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்திக்கிறாங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், உலகிலேயே அதிகமான காலம் தனிமையில் வாழ்ந்த யானை. ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த யானை பேர் வந்து பார்த்திங்கன்னா காவன். ஸோ அந்த காவன் யானை தான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே அதிக காலம் தனிமையில் வாழ்ந்த யானை. ஓகேவா, ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1985 இலங்கையில் பிறந்தது. ஓகேவா, ஸோ இது எங்கே பிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இலங்கை. இது வந்து பார்த்திங்கன்னா இலங்கைன்னு சொல்லுவாங்க, அல்லது ஸ்ரீலங்கான்னு சொல்லுவாங்க, அல்லது சிலோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ 3 பேரும் ஒன்றே தான். ஓகேவா, 1985 இலங்கையில் பிறந்தது இந்த யானை, இந்த கவான் யானை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வயதாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலங்கையிலேருந்து எங்கே கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா பாகிஸ்தான் கூப்பிட்டு போயிட்டாங்க. ரைட்டா, பாகிஸ்தான் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஓகேவா, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மர்காசர் உயிரியல் பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்குது.
ஓகேவா. ஸோ மர்காசர் பயாலஜிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தானுடைய தலைநகரான இஸ்லாமாபாத்தில் இருக்குது. ஓகேவா. ஸோ இஸ்லாமாபாத் பாகிஸ்தானுடைய தலைநகரானது இஸ்லாமாபாத். ஓகேவா. ஸோ அந்த இஸ்லாமாபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மர்சாகர் உயிரியல் பூங்கான்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருந்துச்சு. ஓகேவா. ஸோ எத்தனை வருஷமானு பார்த்திங்கன்னா 34 வருஷமாக. ஸோ இந்த 34 வருஷமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கேயுமே வெளியில் வரல, தனிமையாகவே இருந்திருக்குது. அதுதான் இதனுடைய ரெக்கார்டு. ஓகேவா. ஸோ அதிகமான காலம் தனிமையில் வாழ்ந்தது இந்த கவான் யானை. எவ்வளோனா 34 வருஷம். ஓகேவா. ஸோ 34 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தனிமையில் இருந்திருக்குது. ஓகேவா. ஸோ இலங்கையிலேருந்து ஒரு வயசாக இருக்கும்போதே பாகிஸ்தானை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பாகிஸ்தான்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கம்போடியா. ஓகேவா. ஸோ கம்போடியா நாட்டுக்கு என்னது கம்போடியா. ஓகேவா. ஸோ கம்போடியா நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஓகேவா. ஸோ ஏரோப்ளானில் என்ன பண்ணிட்டாங்க, இதை கம்போடியா நாட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இதை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயிரியல் பூங்காவில் என்ன பண்ண போகிறாங்க, இதை வைக்க போகிறாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தேவை. ஓகேவா. ஸோ இதை நல்லா பார்த்துக்குவாங்க கவான் யானை. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. மீண்டும் நாம் நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.